ஒரு சமயம் பார்வதியின் மடியில் முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். அருகில் பரமேஸ்வரனும் இருந்தார். சிவபெருமான் வாய் என்று கையை நீட்டுகிறார். முருகன் அவரிடம் தாவிச் செல்கிறார். சிவபெருமான் முருகனை அணைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட குழந்தை வடிவத்தை நான் தியானம் செய்கிறேன் என்று கூறுகிறார் ஆதிசங்கரர். உலகத்துக்கெல்லாம் நன்மையை செய்யக்கூடியவர் ஆதலால் சிவபெருமானுக்கு சங்கரர் என்று பெயர். குத்சிதான் மாரயதி இதி குமாரக, அதாவது தீய இயல்புகளை அழிப்பவர் குமாரர். குழந்தையை 5 வயது வரை பாலன் என்றுதான் சொல்கிறோம். குழந்தை என்று சொன்னாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். குழந்தைகளை பார்த்தாலே மனம் மாறிவிடுகிறது. குழந்தையை பார்த்தவுடன் கோபம் பறந்து விடுகிறது. விருப்பு வெறுப்பு இருக்கின்ற மற்றொருவரை பார்க்கும் பொழுது நமக்கு விருப்பும் வருகிறது, வெறுப்பும் வருகிறது. குழந்தையிடம் நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அதை பார்க்கும் பொழுது நமக்கும் விருப்பு வெறுப்பு போய்விடுகிறது. 5 வயதுக்கு மேல் ஆன குழந்தையைத்தான் குமாரன் என்று கூறுகிறோம். 5 வயதானவுடன் தன்னிடம் உள்ள தீய இயல்புகளையெல்லாம் அழிக்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது என்று பொருள். கடவுளை